வணக்கம். குட் மார்னிங். 4 டேஸ் வந்து நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு டே 5 ஆரம்பிக்குது. இன்னைக்கு சண்டே மார்னிங் எப்பவுமே வந்து லேட்டா தான் எந்திரிக்கிறது. மார்னிங் வந்து எப்பவுமே லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். சண்டே எழுந்திரிச்சது வச்சது எல்லாமே இன்னைக்கு லேட்டு தாங்க. காலையில எழுந்த உடனே தண்ணி குடிச்சேன். வழக்கம் போல என்னோட தண்ணி அளவு வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கி நான் சத்து மாவு கஞ்சி எடுத்திருக்கேன். எப்பவுமே வந்து நீங்க ஏதாவது ஹெவியா சாப்பிட போறீங்க, இல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன் போக போறீங்க அப்படின்னாக்கி, அதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிடுங்க. நீங்க இன்னைக்கு ஹெவியா எடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த கலோரி வந்து கரெக்ட்டா 1200க்குள்ள வர மாரி பிளான் பண்ணுங்க. இப்போ ஹெவியா சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த டயத்துல வந்து ஏதாவது அந்த ஃபுட்டோட மீல் வந்து ஒரு 800லேருந்து 900 கலோரின்னு கூட வரலாம். இப்போ அதுக்கு முன்னாடி எடுக்க போற ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு 300க்குள்ள எடுக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுட்ட எடுத்துட்டு ஒரு வேள ஃபுட்ட நீங்க ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. ஆனா, இப்போ அந்த மாரி பேலன்ஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கி, அன்னைக்கு டே வந்து நம்ம சீட் பண்ண மாட்டோம். இப்ப இன்னைக்கு சண்டேனால எதனா நான்வெஜ் எதனா இல்ல வெஜிடேரியனாவே இருக்கிறீங்க அப்படின்னா, அன்னைக்கு எதனா ஹெவி மீல் எடுத்துக்க போறீங்க அப்படிங்கும்போது, நீங்க அதுக்கு முந்தின மீல வந்து லைட்டா பிளான் பண்ணுங்க. அப்போ வந்து அந்த டேய வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்ஷன்லாம் இருக்க போது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா முந்தின நாளே தெரிஞ்சிருக்கும். முந்தின நாள் இல்ல, அதுக்கு முன்னாடி நாள்களே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியும்போது வந்து, ஆஹா! நமக்கு இன்னைக்கு இந்த ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க அதுக்கு முந்தின நாளே பிளான் பண்ணிடுங்க. அதுக்கு முந்தின நாளே வந்து இந்த ஃபுட்ட தான் எடுக்கணும். அதுக்கு பேலன்ஸா கொண்டு போணும்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னாக்கி, முடிஞ்ச அளவு நம்ம டயட்ட வந்து சீட் பண்ணாம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். இப்போ வந்து நான் இந்த சத்து மாவோட கஞ்சி கலோரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 150 கிராம் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுல வந்து எந்த சுகரும் ஆட் பண்ணல. தண்ணி மட்டும் தான் விட்டு இந்த சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா நான் இத எடுத்துக்கிறேன். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னாக்கி, 150 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சிக்கன் குழம்பு எடுத்திருக்கேன். சிக்கன் குழம்புல இருக்க சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பொரிச்ச சிக்கன் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா, அது அளவா சாப்பிடுங்க. உங்க கலோரின்குள்ள வர மாரி சாப்பிடுங்க. எப்பவுமே வந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைக்காதீங்க. ஆனா, அத அளவா எடுத்துக்கிட்டு வாங்க. ஏன்னா, இதெல்லாம் லைஃப் லாங் நம்மளால ஒதுக்கி வைக்க முடியாது. நம்ம லைஃப் லாங் வந்து ஒரு விஷயத்த கொண்டு போறது தான் டயட்டு. அத வந்து நல்லபடியா பெஸ்ட்டா கொண்டு போணும். லைஃப் லாங் கன்டின்யூ பண்ணணும். அந்த மாரி ஒரு டயட்ட சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களால லைஃப் லாங் உங்களோட லைஃப் ஸ்டைலாவே அது மாத்த முடியும். கன்டினியூவா ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னைக்கு நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சத்து மாவு கொழுக்கட்டை எடுத்திருக்கேன். இதில வந்து கொஞ்சமா சுகர் போட்டு எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து டின்னர் வந்து நான் அந்த 2 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்ட மாரி எனக்கே ஃபீல் ஆச்சு. அதனால இன்னைக்கு இந்த கொழுக்கட்டை மட்டும் எடுத்துட்டு நான் டின்னர் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நீங்க ரொம்ப ஹெவியா சாப்பிட்றீங்கன்னா, அன்னைக்கு டின்னர் வந்து ரொம்ப லைட்டா எடுத்துருங்க. அதுவும் சீக்கிரமா எடுத்துருங்க. நான் இத எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7:00 கிட்ட எடுத்துக்கிறேன். இதோட வந்து என்னோட டின்னர் ஃபினிஷ் ஆயிடும். தூங்க போறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி டீடாக்ஸ் வாட்டர் மட்டும் எடுத்துப்பேன். இன்னைக்கு என்னதான் ஹெவியா எடுத்தாலும், என்னோட கலோரின் இன்டேக் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட 1200 கலோரினுக்கு மேல போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தேன். இப்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். என்னோட கலோரின் பார்த்தீங்கன்னா, 1234 தான். இதுல கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வேணா ஒரு 1300 வந்திருக்கும். ஆனா, இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்ல வந்து ஃபைபர் எடுக்கவே இல்ல. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நான் எந்த ஒரு வெஜிடபிளுமே இன்னைக்கு எடுக்கல. ஃபைபர் வந்து மிஸ் ஆகுது. ஆனா, கண்டிப்பா நம்ம ஃபுட்ல ஃபைபர் தான் ரொம்ப முக்கியம். புரோட்டீன், ஃபைபர் தான் கண்டிப்பா எடுத்தாகணும். இன்னைக்கு என்னோட ஃபுட்ல வந்து ஃபைபர் மிஸ் ஆயிருக்கு. அத இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேட் வந்து ஹையா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நான் பொரிச்ச சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதுல ஃபேட் ஜாஸ்தி. அப்புறம் சிக்கன்ல வந்து புரோட்டீன் வந்து ரொம்பவே இருக்கிறதுனால, என்னோட புரோட்டீன் லெவல் வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கார்ப்ஸோட லெவல் வந்து கம்மி தான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கார்ப்ஸ் அதிகமா எடுக்கல. நான்வெஜ்ல வந்து எப்பவுமே கார்ப்ஸ் கம்மி தான். புரோட்டீன் ஹையா இருக்கும். கார்ப்ஸ் கம்மியா இருக்கும். என்னோட கார்ப்ஸோட லெவல் வந்து இன்னைக்கு கம்மியா தான் இருக்குது. இன்னைக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னாலே, என்னோட டயட் வந்து ஓகே தான். நான் சீட் பண்ணாம ஓரளவு பெஸ்ட்டாவே கொண்டு போயிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணல. வாக்கிங் கூட பண்ணல. கண்டிப்பா நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் உங்க உடம்புக்கு ரெஸ்ட் குடுங்க. கண்டிப்பா ரெஸ்ட் வேணும்.
ஏன்னா வந்து நம்ம உடம்புமே வந்து ரெஸ்ட் கேட்கும். மசில் ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கு வந்து கண்டிப்பா வாரத்துல 1 நாள் ரெஸ்ட் குடுங்க. உங்களால முடியும் அப்படின்னா ஒரு 5, 6 டேஸ் நல்ல ஒரு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டு 1 நாள் ரெஸ்ட் குடுக்குறது தான் பெஸ்ட் எப்பவுமே. டெய்லி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இன்ஜூரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து சண்டே இல்ல எப்போ உங்களுக்கு உடம்பு வலியா இருக்கு, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற நாள் வந்து நீங்க ரெஸ்ட் குடுத்துருங்க. இன்னைக்கு வந்து நான் ரெஸ்ட் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சண்டே வந்து எப்பவுமே வந்து ரெஸ்ட் டேவா வச்சுக்கலாம்னு நெனச்சிருக்கேன். பார்க்கலாம் வாங்க எப்படி கன்டின்யூ பண்ண முடியுதுன்னு. இந்த வீடியோ வந்து இன்னைக்கு இதோட முடியுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். உங்கள்ல யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்.